ஈசான்ய ஞான தேசிகர்னு பேர். இவர் திருவண்ணாமலை திருத்தலத்தில் இவருடைய ஜீவ சமாதியானது காணப்படுகிறது. திருவண்ணாமலை திருத்தலம் அப்படின்னு சொன்னாலே அந்த திருத்தலத்தில் எத்தனை மகான்கள், எத்தனை மகரிஷிகள் அவர்கள் தடம் பதித்திருக்கிறார்கள், அங்கே கிரிவலம் வந்திருக்கிறார்கள், அந்த இடத்துல சமாதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பட்டியல். இது திருவண்ணாமலையை தரிசனம் பண்ணின மகான்கள் அப்படின்னு கணக்கிட ஆரம்பித்தோம் அப்படின்னா முடியவே முடியாது. திருவண்ணாமலை திருத்தலத்தினுடைய வரலாறு பல நூறு கோடிக்கணக்கான வருடங்கள், 260 கோடி வருடங்களுக்கு முன்னால் திருவண்ணாமலை தோன்றியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு 100 வருஷம் 200 வருஷம்னாலே நம்ம அதெல்லாம் பழமைன்னு சொல்கிறோம். இத்தனை கோடி வருடங்கள் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு எத்தனை சிறப்புகள் காணப்படும். இந்த திருத்தலத்தில் திருவண்ணாமலைக்கு ஈசான்ய பாகத்தில் கிரிவலம் வருகிற போது ஈசான்ய லிங்கத்திற்கு அருகில் ஈசான்ய திருக்குளத்தின் கரையில் இந்த மகானது சமாதி காணப்படுகிறது. ஈசான்ய திசையில் இருக்கிறதுனால ஞான தேசிகருங்கிற பெயருக்கு முன்னால் ஈசான்ய அப்படிங்கிற வார்த்தை ஒட்டி கொண்டு விட்டது. ஈசான்ய ஞான தேசிகர்.